4 தக்காளி, 4 வெங்காயம், பட்டை, லவங்க, பிரியாணி இலை, கசகசா, சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டுக்கிறேன். பாருங்கள், வதக்கி நல்லா வதக்கி போட்டு 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு கழுவிட்டு வச்சுருக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சிருக்கிறேன். பாருங்கள், பலாக்கொட்டை பிரியாணி வைக்க போகிறேன். பலாக்கொட்டையில் அப்புறமா நான் தண்ணி ஊற்றுறத காமிக்கிறேன். அரிசி எதால் போட்டிருக்கிறேன்னு காமிக்கிறேன். பாருங்கள், பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். நான் அப்போவே உப்பு கொஞ்சம் போட்டேன், அதனால் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் 1 படி அரிசி. இந்த படியால் 1 படி அரிசிக்கு இந்த சொம்பும் அதே மாதிரி அதால் 1 பிடிக்குது தண்ணி. இதெல்லாம் 2 ஊற்றிக்கிட்டிங்கன்னா பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஆனால் பிரியாணிக்கு போகிறதெல்லாம் தனித்தனியாக வச்சு காட்டணுமா இருந்துச்சு. ஆனால் அது நான் காட்டில் போட்டுட்டேன். அப்புறம் தான் நினைப்பு வந்துச்சு, சரி ஒரு வீடியோ போட்டிருக்கலாமேன்ட்டு. அதனால் அப்புறம் எல்லாத்தையும் அதில் எண்ணெயில் போட்டதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ பாருங்கள், பலாக்கொட்டை அள்ளி போடுறேன். பலாக்கொட்டை போட்டு பிரியாணி, உருளைக்கிழங்கு அது கூட 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அரிஞ்சு கழுவி வச்சுட்டு இதை அள்ளி போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அது கூட கொத்தமல்லி தழை போட்டுடலாம். வெளிச்சம் பத்தலை, லைட் வெளிச்சம், அதனால் கொஞ்சம் இருட்டாக கம்மலாக தெரியுது. இதுனா இருட்டாக இருக்குது, கம்மலாக இருக்குது, நல்லா தெரியலன்னு நினச்சிக்காதீங்க. லைட்டு வெளிச்சம் இந்த இடத்துல அதிகமாக இல்லை, கிச்சனில். பிரியாணிக்கு நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இப்போ அந்த அரிசி இதில் கொட்ட போகிறேன். கொஞ்சம் அரிசி இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா அரிசி இப்படி போட்டுவிட்டு நல்லா கிண்டி கீழுக்கு மேலுக்கு கிண்டி விட்டு அப்புறமா மூடி போட்டு விட்டா விசில் 1 விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், மூடி போடுறேன். மூடி போட்டு 1 விசில் வந்தால் போதும். சூப்பராக வந்திருக்கு பலாக்கொட்டை பிரியாணி. இப்போ ஹாட் பாக்ஸில் மாற்ற போகிறேன். பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டேன். சூப்பராக இருக்குது.